மகாதேவா, துர்கமாசுரன் அழிந்த பிறகும் கூட தீய சக்திகள் அழிந்து விட்டது போல் ஏன் எனக்கு இன்னும் தோன்றவில்லை? பிரபஞ்சத்தில் தீமைகள் அனைத்தும் அழிந்த பிறகும் கூட நன்மைகள் துவங்குவதற்கான அறிகுறியே இல்லையே. ஜனனம் மற்றும் மரணம் ஒருவரின் கர்மம் மற்றும் கர்ம பலன்களுக்கான சக்கரமே ஆகும். மரணத்திற்கு பிறகு சரீரத்திலிருந்து முக்தியானது கிட்டும். ஆனால் கர்மங்களிலிருந்து முக்தி கிடைப்பதில்லை. எனவே துர்கமாசுரனின் மரணத்திற்கு பிறகும் கூட தீய சக்திகளின் மூலம் அவனது மரணமானது பூரணமடையாது உள்ளது. இனி என்னவாகும் மகாதேவா? துர்கமாசுரனை நீ வதம் செய்து விட்டதால் இந்த பிரபஞ்சத்தில் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறப்பெடுத்துள்ளது கௌரி. அக்காரணத்திற்காகவே இப்பிரபஞ்சத்தின் சமநிலையற்ற தன்மையை சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு வழியை கண்டறிய வேண்டும். தாக்குதலுக்கும் எதிர்வினை உண்டாகும். ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய பாரம் தன் புதல்வனின் சவத்தை சுமப்பதுதான். அதுபோல் ஒரு தாய்க்கு மிகப்பெரிய துன்பம் தான் தாலாட்டு பாடி உறங்க வைத்த குழந்தையை ஒரு பிடி சாம்பலாக பார்ப்பது மட்டும்தான். ஆனால் இந்த தாய் அப்படி ஒரு அஸ்தியையே தீயில் இடப் போகிறாள். அதனால் இந்த பிரபஞ்சமே கொழுந்துவிட்டு எரியும். அசுரத்தாய் திதி தன் புதல்வர்களின் மரணத்திற்கு நிச்சயம் பழி வாங்குவாள். இது இந்த தாயின் சபதமாகும். பழிக்கு பழியா? தாங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால் எப்படி என்னுடைய வெற்றி எவரோ ஒருவரின் மரணத்திற்கு காரணமானதோ அதை போலவே நாளை இன்னொருவரின் வெற்றியானது என் பரீட்சைக்கான காரணமாகிவிடுமா? ஆனால் இந்த சக்தியுடன் சிவன் இருக்கும் வரையில் நான் எந்த பரீட்சைக்கும் தயாராக உள்ளேன். தங்களை தட்சணை தானமாக அளித்ததே என் வாழ்க்கையின் மிக கடினமான பரீட்சையாகும். ஆனாலும் அதிலும் எனக்கு ஒரு படிப்பினை இருந்தது. இப்பொழுது நான் மீண்டும் தங்களை அடைந்து விட்டேன். அதனால் கைலாய நாயகி தனது கணவரின் கைலாய வருகையை மிக சிறப்பாக கொண்டாட விரும்புகிறாள். ஏனென்றால் மகாதேவரின் இந்த மறு வருகை எந்த திருவிழாவிற்கும் குறைந்ததல்ல. உண்மையில் என் சக்தி இருக்குமிடமே என்னுடைய வசிப்பிடமாகும். உன்னுடன் நான் கடந்த ஒவ்வொரு கணங்களுமே எனக்கு மகா உற்சவமாகும். ஏனென்றால் சக்தியின்றி இந்த சிவமானவன் சவம். தாங்கள் ஒன்றை நன்றாக அறிவீர்கள். தாங்கள் இந்த வார்த்தைகளை கூறினால் அதை தாங்க முடியாது என்று. இதை கேட்கும் பொழுது அன்று நடந்தது நினைவிற்கு வந்து சொல்லன்னா துயரம் தோன்றுகிறது. ஆனால் தாங்களோ எதையாவது கூறி மீண்டும் மீண்டும் அதை எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். நிரந்தரமாக அதை மறந்துவிட எண்ணுகிறேன். மகாதேவா, என்னுடைய விருப்பம் ஒன்றே ஒன்றுதான். என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்படும் பரீட்சைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அதன் விளைவுகளால் நான் என் கணவர் மீது மீண்டும் பாதம் பதிப்பதை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது.
மகாதேவா, நாடி வருபவர்களுக்கு தாங்கள் சங்கரன் ஆவீர்கள். என் சந்தேகத்தை போக்க எப்பொழுதும் தயாராக உள்ளீர்கள். என்னுடைய கணவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்தாலும் என் பெண்மைக்கு உறுதுணையாக உள்ளார். உண்மையில் என்னுடைய சக்தி இந்த சிவன்தான் மகாதேவா. நாம் இணைந்திருந்தாலும் இல்லை என்றாலும் எப்பொழுதுமே இந்த சக்தியானவள் தனது சிவனை நினைத்து கொண்டே இருப்பாள். என்னவாயிற்று மகாதேவா? தாங்கள் ஏன் புன்னகைக்கிறீர்கள்? அதை என்னால் உணர முடிகிறது கௌரி. இது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. கடினமான சங்கடங்கள் பல ஏற்பட்டாலும் நாம் இருவரும் இணைந்து அதற்கு தீர்வை நிச்சயம் கண்டறிவோம் கௌரி. துர்கா தேவியாக ஒரு பரீட்சையை நீ கடந்து விட்டாய் கௌரி. இப்பொழுது அதைவிட பெரிய பரீட்சை ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது. அது உனது சக்திக்கான பரீட்சை அல்ல, உனது தாய்மைக்கான பரீட்சை. அசுரர்களின் தாயை தாங்கள். போதும் அசுரகுரு அவர்களே. இதற்கு முன் பல முறை தங்களின் உபதேசத்தை கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது முடியாது. உபதேசம் அல்ல, நான் எப்பொழுதும் உண்மையைத்தான் கூறியிருக்கிறேன். என்ன உண்மை? தாங்கள் என்ன கூறுவீர்கள்? இது அசுரத்தாய் திதியின் விதி என்று கூறுவீர்கள். தேவர்கள் எனது புதல்வர்களை கொன்று கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களைப் போல் என் புதல்வர்களை அமிர்தத்தை அருந்துவதற்கு அனுமதிக்கவில்லை. இன்று நான் தங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மகா காளி இன்னும் எத்தனை நாட்கள் தான் நம் அசுரர்களை கொன்று கொண்டிருப்பாள்? அதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் பொறுமையாக என் புதல்வர்களின் அஸ்தியை காண வேண்டுமா? இத்தனை வருடங்கள் இந்த அசுரத்தாய் மௌனமாக இருந்தாள். ஆனால் இனி முடியாது. இனி இந்த அசுரத்தாய் திதி இவளுடைய ஒவ்வொரு புதல்வர்களின் மரணத்திற்கும் பழி வாங்குவாள். ஆனால் எப்படி? ஒவ்வொருவராக என் புதல்வர்களை மகாகாளி கொன்றுள்ளார். இனி அவளது புதல்வன் அவளது சுயத்தையே அழிக்கப் போகிறான். இது சாத்தியமில்லை. கணேசனும் கார்த்திகேயனும் தன் தாய்க்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். மகாகாளியின் மற்றொரு புதல்வனும் நலமாக உள்ளான். பலத்திலோ முரணன், பார்வையிலோ குருடன், அந்தகன். எந்த பிரச்சனை தங்களை இந்த இடத்தில் தானமாக அளித்ததிலிருந்து தொடங்கியதோ அது தங்களை மீண்டும் இந்த கைலாயத்திற்கு வர வைப்பதன் மூலம் நிறைவடைகிறது. மகாதேவா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று கைலாய குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளது. தாங்கள் விதிக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். தாங்கள் அந்தகனை இந்த செயலுக்கு பயன்படுத்தக் கூடாது தாயே. தாங்கள் அசுரர்களின் குருவாவீர். அதனால் தான் நான் என் திட்டங்களை தங்களிடம் தெரிவிக்க வந்துள்ளேன். அதற்காக நான் தங்களிடம் அனுமதி வேண்டி வந்ததாக தவறாக எண்ணி விடாதீர்கள். மகாதேவா, அசுரத்தாய் அந்தகனை கண்டடைந்து விட்டாள். இந்த தீய செயலுக்கு அவனும் உடன்பட்டு விட்டால் மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடும்.
என்னவாயிற்று மகாதேவா? இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தங்கள் முகத்தில் கவலையின் ரேகை தெரிகிறதே. ஒன்றுமில்லை கௌரி. சிறிது காலம் உன்னை பிரிந்திருந்த கவலை இன்னும் என் மனதில் உள்ளது. உண்மையை கூறட்டுமா? என் கணவர், என் குழந்தை, இதில் எவரை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இதே சூழ்நிலை ஒன்று மீண்டும் உருப்பெற்றால் நீ என் செய்வாய் கௌரி? தங்களுக்கும் தங்கள் அம்சத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? சிந்தனைகளே வேறுபடும். நீ ஜெகதாம்பாளாவாய், அன்பு மற்றும் தாய்மையின் முழு உருவமாவாய். ஒன்றை நினைவில் கொள், சூரியனின் ஒளியானது பார்வைக்கான சக்தியை அளிக்கும். சூரியனின் அவ்வொளியே அதிகமாகிவிட்டால் அதுவே அப்பார்வையை அழிக்க வல்லதாகிவிடும். தாங்கள் மீண்டும் இதில் புதிர் போட்டு பேசத் தொடங்கிவிட்டீர்கள். தெளிவாக கூறுங்கள், தாங்கள் கூற வருவது என்ன? கௌரி, தாய்மையை விட வேறொரு பெரிய சக்தி இப்பிரபஞ்சத்தில் வேறேதும் இல்லை. எனினும் சில சமயங்களில் அளவற்ற தாய்மையின் அன்பானது சூரியனின் அளவு கடந்த பிரகாசம் பார்வையை அழிப்பது போல் ஆபத்தானது. ஆழ் மனதில் ஏற்படுகின்ற அந்த இருளானது அழியும் வரை அதை சார்ந்திருக்கும் எந்த இருளும் அழிவு பெறாது. இருப்பினும் முயற்சிகள் பல கொண்டாலும் அவ்விருளை அழிக்க இயலாமல் போய்விடும். மேலும் அதிகமாகிக் கொண்டே செல்லும். இத்தனை வருடங்கள் கடுமையாக தவம் புரிந்த பிறகும் உனக்குள் பெரிய மாற்றம் எதுவும் நடந்து விடவில்லை. எப்படி உள்ளாய் அந்தகா? நீ குழந்தை பருவத்தில் இருளை நேசித்தது போல் இப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆம், ஏனெனில் இருள்தான் எனது மிகச்சிறந்த நண்பன். அது எப்பொழுதும் என்னை தனியாக விட்டதே இல்லை. எனக்கு நினைவுள்ளது, நீ சிறுவனாக இருந்த பொழுது அறையில் இருந்து கொண்டு உன் தாயின் சிலையை வடித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் இன்றோ கடந்த வருடங்களையும் கடந்த நாட்களையும் கடந்த நிமிடங்களையும் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். தாயின்றி நீ வாழ்ந்ததையே எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உசானா முனிவர் தானே தங்களை இங்கு அனுப்பினார்? இல்லை, என் விருப்பத்தினால் வந்துள்ளேன். நீ வருடக்கணக்கில் தேடிக்கொண்டிருக்கும் வழியை காட்டுவதற்கு வந்துள்ளேன். ஆனால் அதற்கு நீ உன்னுடைய தாயாரை அடைவதற்காக வெறியுடன் இருக்க வேண்டும். தாயே, 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 அனைத்து விருந்தினர்களும் வந்துவிட்டனர். நாம் இந்த விழாவை துவக்கலாமா? வாருங்கள் தாயே. மகாதேவா, இப்பொழுது துவங்கப் போகும் பிரச்சனையானது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை யூகிப்பது கடினமாகும். ஆம் நாராயணா, இப்பயணமும் பரீட்சையும் அத்தனை சுலபம் அல்ல. இப்பரீட்சை என்பது பூரணமடைந்த பிறகே ஒரு புதிய ஆரம்பமானது துவங்கும். அப்படியானால் எதிர்காலத்தை காக்க தாங்கள் ஏதும் செய்ய போவதில்லையா? எதிர்காலம் கடுமையானதாகவே இருக்கும். எதிர்காலத்தில் வரும் சங்கடங்களை பற்றி பார்வதியிடம் உரைத்து அவளின் சுகமான கணங்களை அழிக்க விரும்பவில்லை. இப்போது கௌரி மகிழ்ச்சியோடு இருக்கிறாள்.
இது நிச்சயம் நன்மை பயக்கும். தாயே, எனக்கு மோதகம் தாருங்கள் தாயே. மகனே, சற்று நேரம் காத்திரு, நான் உனக்கு நிச்சயமாக அளிப்பேன். எனக்கு மிகவும் பசிக்கின்றது, தாருங்கள் தாயே. தாயே, தாயே, தாயே. மகாதேவா, தாங்கள் மௌனமாக இருந்தாலும் நான் இந்த மாபெரும் அழிவை தடுப்பதற்கு முழு முயற்சி செய்வேன். வேண்டாம் நாராயணா, இது வெறும் மந்தகனுக்கும் பார்வதிக்கும் இடையேயான பிரச்சனை அல்ல. பார்வதியின் தாய்மை பற்றியதாகும் நாராயணா. அந்த தாய்மையை தங்களின் சுதர்சன சக்கரத்தாலும் அழிக்க இயலாது, என்னுடைய திரிசூலத்தாலும் அழிக்கலாகாது. ஒரு தாய்மையை மற்றொரு தாய்மையாலேயே அழிக்க இயலும். எனவே இப்பிரச்சனைக்கான தீர்வை கௌரியே கண்டறிந்தாக வேண்டும் நாராயணா. அந்தகா, வேண்டாம் தாயே, வேண்டாம். இத்தனை வருடங்களுக்கு பிறகு, தங்களை நான் என் முன்னால் கண்ட பிறகு நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேனோ அதே அளவு அவ்வளவு கோபமாகவும் உள்ளேன் தாயே. தங்களை இங்கு கண்டதும் சில பழைய காயங்கள் நினைவுக்கு வந்துவிட்டது தாயே. நேரம் வந்துவிட்டது அந்தகா. உன்னை அசுர குருவிடம் பயிற்சிக்காக அனுப்பப் போகிறேன். என் தாயை விட்டு நான் எங்கும் செல்ல போவதில்லை. உன்னை உஷானா முனிவரிடம் அனுப்பும் முடிவானது என்னுடையதாகும். தங்களுடன் தங்களின் மொத்த குடும்பமும் இருந்ததால் தங்களால் மிக எளிதாக என்னை மறந்துவிட முடிந்தது. ஆனால் நான் தனியாக இருந்தேன் தாயே, தனியாக இருந்தேன். அந்த நாள் இன்றும் அந்த நினைவுகள் என்னுடைய மனதில் உயிர்ப்புடன் உள்ளது தாயே. தாங்கள் என்னை தங்களிடமிருந்து எப்படி என்னை பிரித்தீர்கள் என்பது நினைவில் உள்ளது. அந்த நினைவானது இப்பொழுதும் எனக்கு அச்சத்தை உண்டாக்குகிறது தாயே. இல்லை மகனே, நான் என்னை உன்னிடமிருந்து பிரித்து விடவில்லை. உன்னுடைய பயிற்சிக்காகத்தான் நான் உன்னை சில நாட்களுக்கு அவரிடம் அனுப்பி வைத்திருந்தேன். நான் உன்னுடைய தாயாவின். ஆனால் இப்பொழுது தாங்கள் என்னை புதல்வன் என்று அழைக்கும் தகுதியை இழந்து விட்டீர்கள் தாயே.
தாயே, நான் தங்களுடைய கட்டளையைத்தான் நிறைவேற்றினேன். எனது பயிற்சியை முடித்து விட்டேன். இனி தாங்கள் என்னை புதல்வன் என்று அழைக்க வேண்டும் என்றால், அல்லது தாங்கள் என்னுடைய தாய் என்று பெருமையுடன் கூறிக்கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய இதயத்தில் நான் தங்களுக்கு அளித்திருக்கும் இடத்திற்கு சமமான இடத்தை தங்களுடைய இதயத்தில் எனக்கு அளிக்க வேண்டும் தாயே. மகாதேவா, கடந்த முறை அந்தகனின் சதியால் நான் துர்வாச முனிவரின் சாபத்தை பெற்றேன். அந்த சாபத்தினால் இந்த பிரபஞ்சமே லக்ஷ்மி தேவியை இழந்தது. நாம் சமுத்திரத்தை கடைந்ததற்கு பின்னாலும் அந்தகன்தான் இருந்தான். அவன் பல வருட தவத்திற்கு பிறகு மேலும் சக்தி நிறைந்தவனாக வந்திருக்கிறான். அதனால் மகாதேவா, தாங்கள் அந்தகனுக்கு கைலாயத்தில் நுழைய அனுமதி மறுப்பதே சிறந்ததாகும் மகாதேவா. இதற்கான முடிவை பார்வதியே தீர்மானித்தாக வேண்டும். ஆனால் தந்தையே, இந்திரதேவர் கூறுவதும் உசிதமானதாகும். அந்தகன் இப்பொழுது கைலாயம் வருவதற்கான நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். இதற்கு முன்பு தாயார் அந்தகனை கைலாயத்திற்கு அழைத்து வந்த பொழுது தாங்கள் தானே அவரை தடுத்தீர்கள். ஆனால் இம்முறை ஏன் மறுக்கிறீர்கள்? அதற்கு இச்சூழ்நிலை தக்க சமயமல்ல கார்த்திகேயா. அது பார்வதியின் தாய்மைக்கான பரீட்சையே ஆகும். ஆனால் இப்பொழுது கைலாயத்தில் உள்ள நம் குடும்பத்தின் அனைவருக்குமே ஏற்பட்ட பரீட்சை.